ஊதலை, அதாவது அகம்பாவத்தை அழிச்சிடும். ஷைத்தானுடைய துப்பலை, அதாவது கெட்ட விஷயங்களை, கெட்ட கவிதைகளை, கெட்ட ராகங்களை, கெட்ட பாடல்களை என்ன செஞ்சிடும், அது உள்ளத்துல இருந்து எடுத்துரும். ஷைத்தானுடைய ஊசலாட்டம், மனக்குழப்பத்தை என்ன செஞ்சிடும். இதை ஓதிட்டு தொழுகிறதுனால அந்த தொழுகையாளிகளுக்கு இந்த துவா பாதுகாப்பை ஏற்படுத்தும். இந்த துவாக்கள் தொழுகையை சிறப்பாக ஆக்கி தரும் என்பதாக ஹதீஸினுடைய விளக்கங்களிலே நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தொழுகைக்கு ரொம்ப அவசியமானது சனா ஓதுவது. எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீ தொழுகிறதுக்கு உனக்கு அருகதையே இல்லைன்னா அர்த்தம். இப்ப நம்ம அப்படிதான் சொல்லணும். நான் தொழுகிறேன், எனக்கு சனா தெரியாத எடுத்துங்க, நான் சின்ன பிள்ளை மருசாக்கு போகல அப்படின்னு சொன்னா அது உன் தலையெழுத்து. அல்லாட்ட போய் நீ என்ன செய்ய, நாளைக்கு அல்லா புடிச்சு வச்சு கேட்பான். ஒரு சனா 4 வார்த்தை அது உனக்கு சொல்ல தெரியல, ஆனா சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குமா அந்த ஆளு. சினிமா பாட்டெல்லாம் கேட்டோம்னா நல்லா சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்துல இருந்தா இது வராது. அப்ப இது தெரியாம நான் தொழுகைக்கு வரேன்னா நீ வரவே வேணாம். அந்த தொழுகை என்ன செய்யப்படாது, அல்லாஹ் கூடத்துல அது முழுமையான முறையில அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உண்மையாகவே அதனுடைய இல்மு இல்லை, அதனுடைய மனன சக்தி இல்லை, அதை என்னால மனப்பாடம் செய்ய முடியல, நான் கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல, அந்த ஒரு கெப்பாசிட்டி என்னுடைய உடல்லையும் அல்லது ஆற்றல் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவான். எல்லாம் இருந்தும் அதை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வந்த தொழுகை அந்த தொழுகை பிரயோஜனம் உள்ள தொழுகையாக இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று, தொழுகையினுடைய 2வது முக்கியமான விஷயம் தக்பீர் கட்டுதல். இது தக்பீர் கட்டியதற்கு பின்னாடி இப்ப நம்ம சொன்ன முதல் விஷயம். 2வது விஷயம் தக்பீர் கட்டுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டியதற்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அத்தாயிர் ரலியல்லாஹு அவர்களின் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அப்ப நாங்க பார்த்தோம், அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டிட்டு அவர்களுடைய இடது கையை வலது கையால் பிடித்து கொண்டார்கள். அவங்களுடைய அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நாங்க பார்த்தோம், அவங்களுடைய இடது கை இப்படி இருந்துச்சு, இடது கையை என்ன செஞ்சிருந்தாங்க, வலது கையில பிடிச்சிருந்தாங்க என்பதாக ஹஜ்ரத்னா அத்தாயிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதுதான் சரியான ஒரு வழிமுறை. இப்ப இத தொப்புள் மேல கட்டுறதா நெஞ்சு மேல கட்டுறதான்னு ஒரு பிரச்சனை போய் ஒரு அதுல ஒரு மாற்று கருத்துகள் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். இப்ப இந்த தக்பீரை நம்ம எங்க கட்டணும் அப்படிங்கிறது, அதாவது எப்படி கட்டணும் அப்படின்னா இடது கை இருக்கணும், அதுக்கு மேலதான் வலது கை இருக்கணும். ஒரு முறை நான் என்ன செஞ்சேன், நான் வலது கையை வச்சு இடது கையை பிடிச்சிருந்தேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து விட்டாங்க. நான் தொழுதுகிட்டு இருக்கும் போது என் கையை பிடிச்சி இழுத்து இடது கையை உள்ள வச்சுட்டு வலது கையை மேல வச்சு கொடுத்தாங்க என்பதாக இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க. எனவே தொழுகையில தக்பீர் கட்டுவதனுடைய அந்த கைகளை முதல்ல